உங்களோட நடிப்பை வந்து நிறைய பேர் வந்து தனுஷ் கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி நடிக்கீங்க அப்படின்னு நிறைய போட்டி இருக்குன்னு. இந்த படம் 21 ரிலீஸ் ஆகுது. தனுஷ் டைரக்ட் பண்ண 20 படமும் அன்றைக்கி 21 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் வந்து உங்களுக்கு துணையாக வந்து விக்னேஷ் சிவன், சிம்பிளாக வேறு இருக்காங்க. இந்த போட்டியை எப்படி பார்க்குறீங்க? ஓகே சார், நல்லா இருக்குது சார். இந்த ஆங்கிள் நான் இந்த கோணத்தில் நான் யோசிக்கலை. பயங்கரமாக இருக்குது. எங்கேயுமே போட்டி இல்லை சார், இது போட்டியே இல்லை. அந்த மாதிரி ஒரு டேட் அமைஞ்சிருச்சு. நாங்கள் 14 தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தோம். அஜித் சார் படம் வந்துச்சு. அதனால் நல்ல இன்னும் பெட்டரான ஓப்பனிங்காகவும் ஸ்க்ரீன்ஸ்க்காகவும் 21st புஷ் பண்ணோம். ஐ திங்க் அதே ரீசனுக்காக தான் அவங்களும் புஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சிருச்சு, அவ்வளோதான் சார். டேரக்டர் சார், சார் இது மாதிரி பிரதீப் ரங்கன் வச்சு ட்ராகன்னா என்ன? ஏன்னா ட்ராகன் வந்து வெளியிலன்னு சொல்லுவாங்க, சைனா மொழியில் தான் ட்ராகன் சொல்லுவாங்க, தமிழில் வந்து ட்ராகனே கிடையாது. இங்கே வந்து வச்சுட்ட காரணம் என்ன சார்? அதுதான் ஃபஸ்ட்டு படத்தோட 5 நிமிஷம் சார். ஆக்சுவலாக இப்போ இந்த ட்ரெய்லர்லேயே அதை வச்சு ஒரு கட்டு இருந்தது. ஆனால் அது சொன்னால் வந்து ஆடியன்ஸ்க்கு அந்த சர்ப்ரைஸ் போயிடுமே அப்படின்றதுக்காக தான் அதை ரிவீல் பண்ணலை, அது என்ன ட்ராகன் அப்படின்னு. பட் ட்ராகன்றது மட்டும் நான் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம காலேஜ் படிக்கும்போது நீங்கள் எல்லாருமே ஒரு பீரியடில் எல்லா காலேஜ் படித்தாலும் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒருத்தனை பற்றி பேசுவாங்க, டே அந்த சீனியராக பயங்கரமான ஆள்ரா, அராஜகம் பிடிச்சவன்டா யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட எல்லோரும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்க கூட க்ளோஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க கூட இருந்தால் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். சீனாக சுற்றுவார். ஆனால் காலேஜை விட்டு அந்த பையன் வெளியே போனதுக்கப்புறமா இவனை பார்த்து கை தட்டினவங்க அவங்க யாருமே வந்து கண்ணில் படமாட்டாங்க. இது சொன்ன மாதிரி தான். இப்போது மிஷ்கின் இந்த இதில் சொல்லிப்பேன், ஒரு நாய் கூட மதிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு 4 செவத்துக்குள்ளே அந்த காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே கெத்தாக இருக்கிற ஒரு பையன், அதாவது ஹீரோவாக இருக்கிற ஒரு பையன் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு ஜீரோவாக மாறும். அவன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறான் அப்படின்றது தான் ட்ராகன். ஸோ ட்ராகன்றது இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ அந்த பேருன்றது ஒரு பட்ட பேர் மாதிரி. இப்போ நான் காலேஜில் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஐடி சிவான்னு ஒருத்தர் இருந்தார். எல்லோரும் ஐடி சிவான்னு வாங்க இந்த ரேகிங்லேருந்துலாம் தப்பிக்கிறதுக்கு. நான் போய் ஐடி சிவாக்கிட்டே ஐடி சிவான்னு சொல்லி மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால் அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு தொங்க விட்டாங்க தலைகீழே. ஸோ அந்த மாதிரி இப்போ ட்ராகன்றது ஒரு கேரக்டர். அதில் வந்து ட்ராகன்னா கொஞ்சம் ஃபயராக இருக்கும் பேர், கரெக்டாக. அதனால் அந்த பேருக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது ரொம்ப சர்ப்ரைஸ் அழகாக இருக்கும், நீங்கள் பாருங்கள். அதே சைக்கலாஜிக்கலாக அந்த கேரக்டர் ஏன் அப்படி உருவாரன்றதும் படத்தில் இருக்குது. நீங்கள் ஓமை கடவுளை உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அதில் இருக்கிற இது வந்துட்டு இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப ஒரு அழகான ஒரு இதோட வரும். ட்ராகன் ஏன் அப்படின்னு அந்த வார்த்தை வை ட்ராகன், அதுக்கான இது ஃபஸ்ட்டு 3-4 minutes ஆஃப் த ஃபிலிம். சார் அசு சார் ஹியர், ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. ட்ரைலர் நல்லா இருக்குது, வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபீல் குட் மூவி ஓமை கடவுளே. இந்த படம் டேக்அவே என்னவா இருக்கும் சார்? ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபெயிலியரை காட்டுறோமா இல்லை சக்ஸஸை காட்டுறோமா? என்ன மாதிரியான இது? சக்ஸஸ் பற்றி பேசுகிறோம் சார் இந்த படத்தில். சக்ஸஸ்னால் என்னன்னு பேசுகிறோம். இப்போ ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கு வந்து 1 லட்சம் சம்பளம் வாங்குறவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தெரிவார். 1 லட்சம் வாங்குறவருக்கு 1 கோடி வாங்குறது சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியும். 1 கோடி வாங்குறதுக்கு 10 கோடி வாங்குறது சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ காசால் சக்ஸஸை மெஷர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பண்ண முடியாது. அப்போது சக்ஸஸ்னால் என்ன, வாட் இஸ் சக்ஸஸ்? அப்போது ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் சக்ஸஸ்ஃபுல் இல்லையா அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் இந்த படம். நீங்கள் 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதை நேர்மையாக சம்பாதிச்சு அதை உங்களை சுற்றி இருக்கவங்களையும் உங்களையும் நல்லா பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற பேசுகிற ஒரு படம் தான் ட்ராகன். இது தட்ஸ் வை இட்ஸ் அ வெரி ஃபேமிலி என்டர்டெய்னர் பிகாஸ் இட் டாக்ஸ் அபவுட் ஃபேமிலி அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி. தேங்க்யூ. அதான் ஒரு நிமிஷம் பின்னாடி மைக் சார். ரங்கநாதன் எங்கள் அப்பா பேர் சார், பிரதீப் என் பேர். பிரதீப் சார். பிரதீப் சார் ஒரு கேள்வி. இப்போது நீங்கள் லவ் டுடே படம் கொடுத்தீங்க, பெரிய சக்ஸஸ் ஹீரோவாக நடித்தீங்க. பட் பெரிய சக்ஸஸ் கொடுத்த நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஹீரோவாக நடிக்க போகிறீங்களா இல்லை படங்கள் டைரக்ட் பண்ண போகிறீங்களா? எந்த முடிவு எடுத்திருக்கீங்க அது சொல்லுங்கள். இப்போதைக்கு 3 படம் நடிச்சிட்ருக்கேன் சார். அந்த 3 படம் முடியும் போது அந்த டைமில் என்ன தோணுதோ, நான் அப்பப்போ என்ன தோணுதோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஐடியில் இருந்தேன், அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். டைரக்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன், டைரக்ட் பண்ணேன். நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடித்தேன். இப்போதைக்கு 3 படம் நடிக்கிறேன். அந்த டைமில் தான் டெசிஷன். ஐ திங்க் நடிக்கிறது கன்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். டைரக்ஷனும் அப்பப்போ ஒரு கதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, 2 வருஷம் அந்த மாதிரி எழுதுறதுக்கு டைம் ஆகுது. ஸோ அதனால்
இதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் டைரக்ட் பண்ணும்போது ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை டைரக்ட் பண்ணேன்னா அதுக்கு நடுவில் தான் நடிச்சிட்டு இருப்பேன். சார், இந்த சிம்பு பாட்டு ஐடியா கொடுத்து நீங்களா டைரக்டரா சார்? சிம்பு பாடிட்டு என்ன சொன்னார் சார்? அது கொஞ்சம் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு. பாடல் வரிகள் தான். டிரெக்டர் தான் சிம்பு சார் பாடினா நல்லா இருக்கும்னு இந்த ஐடியா கொடுத்து சார் அவர் பாட வைக்கிறது அதுதான், அது டைரக்டர் தான் நினைக்கிறேன் சார். நீங்கள் தான். ஆமாம், பாட்டு வரிகளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது சார். ஃபஸ்ட்டு அந்த ஏண்டி விட்டு போன லிரிக்ஸ் சொன்னது என்னோட டிரைவர் மணி. அவர் தான் வந்துட்டு இப்போ ஒரு நார்மலான ஒருத்தர் வந்து இந்த ஒரு டிஸ்கஷனில் இருக்கும்போது என் டிரைவர் எப்பவுமே கூட பக்கத்துலேயே வச்சுப்பேன். ஏன்னா ஒரு கதை சொல்லி பார்க்கும்போது அவருக்கு போய் சேர்ந்ததுன்னா அவருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. ஸோ என் டிரைவர் வந்து என் கூடயே தான் இருப்பார் அவர் மணின்னு சொல்லிட்டு. ஸோ ஏண்டி விட்டு போனேன் அப்படின்றது எப்படி வந்துச்சுன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை விட்டு போயிடுறா. ஸோ என்னவா இருக்கலாம்னும் போது பிரிந்தாய் அன்பே அது இதுன்ட்டு வந்துட்டு இருந்தது. டேய் டிராகன் வந்து ஒரு சாதாரண பையன், ஜாலியான பையன், அவர் பொண்ணு விட்டு போகிறான்னா என்னடா கேட்பான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, நான் என்னால் ஒரு பொண்ணு விட்டு போனேன், ஏண்டி என்னை விட்டு போனேன் அப்படின்னு கேட்பேன். அப்படி வந்தது தான் ஏண்டி விட்டு போனேன். ஸோ அவர் ஃபஸ்ட்டு நான் அமிச்சும் போது அஸ்வத் நான் இதெல்லாம் பாட மாட்டேன் சார், பிரேக்கப் சாங்லாம் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சார் நீங்கள் ஒரு வாட்டி கேளுங்க, உங்களுக்கு பாட்டு பிடிக்கும் நம்புகிறேன், நீங்கள் பிடிச்சா பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சோம். அவருக்கு அமிச்சதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட் ஆஃப் த சாங். அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால பாடினார். சார், பார்க்கறதுக்கு தனுஷ் சார் மாதிரி அழகாக இருக்கீங்க, வாழ்த்துக்கள். சார் இங்கே சார். அப்புறம் உங்களோட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. உங்களோட டைலாக் மாடுலேஷன் வந்து எஸ் சூர்யா சார் மாதிரி நடிப்பு அரக்கன் மாதிரி இருக்குது. வரக்கூடிய படங்களில் உங்களுடைய மாடுலேஷன் விஜய் சார் மாதிரி அஜித் சார் மாதிரி மாற வாய்ப்பு இருக்கா சார்? மைக்கு முன்னாடி போகணும். டைரக்ட் சார், இது வந்து இந்த ஷேப் ஷிஃப்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் கரெக்டான ஒரு வார்த்தை நீங்கள் கேட்குறது வந்து இப்போது அப்படி இப்படி மாறிக்கிட்டு இருக்குமான்ற மாதிரி. என்னென்னா இப்போது நான் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணும் போது ஒரு விதமாக நடித்தேன். உத்தமன் பிரதீப் அப்படின்ற ஒரு கேரக்டர், கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கான கேரக்டர் அப்படி இருந்துச்சு. இப்போது ஆக்சுவலாக டிராகனில் வந்து உத்தமன் பிரதீப் மாதிரி இருக்காது, ரொம்ப வித்தியாசமாக. நான் கிட்டத்தட்ட டேரக்டர் என்ன எனக்கு பண்ணி காட்டுவார், அதை தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா அவரோட கேரக்டர் தான் டிராகன்றவன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு திமிரு பிடிச்ச மாதிரி இருப்பான். ஸோ அந்த அந்த விதமாக தான் அதை நடித்து ட்ரை பண்ணேன். ஸோ இனிமேல் வர படத்தில் அந்த டேரக்டர்ஸ் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நடிக்க முயற்சி பண்ணுவேன்.